நேயர்களுக்கு வணக்கம். 25 ஏப்ரல் 2026 அன்று பிரம்டன் மாநகரிலே கவின் கலாலயா நுண்கலை கல்லூரியில் நடனத்துக்குரிய கலையகம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த கலையகத்துக்கு பலரும் வந்து வாழ்த்துக்களை வழங்கினர். இவர்களில் மிக முக்கியமாக சிறு வயதிலிருந்தே நடனத்தை பயின்று அரங்கேற்றம் செய்த பல மாணவிகளும் கலந்து கொண்டார்கள். இது ஒரு ரீயூனியன், மீள ஒன்று சேருகின்ற ஒரு சிறந்த மகிழ்ச்சிக்குரிய ஆனந்தத்தை அளிக்கின்ற நிகழ்வாகவும் இடம்பெற்றது.
தமிழே முதல் தியாகராஜன் அண்ணாதான் அறிமுகமானார். அவரது பாடலை கேட்டு அந்த சின்ன சின்ன குருவிகள், சிறுவர் சிறுவி குருவிகள், நாளை இந்த ஈழை நாட்டை ஆளப்போகும் குழந்தைகள் குருவிகள் அப்படின்னு சொல்லி பாடி ஒரு பாடல் உண்டு. என்னுடைய குழந்தை, எம்முடைய குழந்தைன்னு தான் சொல்லணும். அவர் கூட சிறுவையாக இருந்த பொழுதுதான் அவருடைய குரல் எங்கேயோ ஒளிப்பதிவு செய்யப்பட்டு நிலா நிலா ஓடிவா, கோழி குஞ்சு என்ற பாடல், இந்த பாடல்கள் மூலமாக ஆரம்பித்த சிறுவர்களுடைய இது. உலகத்தமிழர்கள் எங்களிடம் நடன நிகழ்வுகள் கேட்டபோது அவர்கள் எம்மினமே என் சினமே, மிக சிறப்பான நடனம். அது ஏறாத மேடையே கிடையாது. குறைந்தது ஒரு 2 வருடம் இந்த பாடல் எல்லா இடத்திலும் எங்கெங்க அந்த நிகழ்வு தமிழ் நிகழ்வு நடைபெறுகின்றதோ அந்த நிகழ்வுகளில் எல்லாவற்றிலேயும் அது மேடைகிறது என்று சொல்லிக்கல பாருங்க. 96ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு 2026 30 வருட கால உறவு. அது கூட பிறந்தால்தான் உறவு என்பது அல்ல, அல்லது கூட எங்களோடு ஒரே இடத்தில் நாங்கள் வளர்ந்தோம் பிறந்தோம் என்றால் தான் அது உறவு என்பது அல்ல. இதுதான் உறவு. இந்த உறவு என்றைக்குமே அழியாத உறவு. எங்களை கைப்பிடித்து வழி நடத்தியவர்கள் இவர்கள், எங்களுடைய குழந்தைகளுக்கு வழிகாட்டியவர்கள் இவர்கள் மூலமாகத்தான் இவர்கள் மேடியேறினார்கள். இன்று பிரபலமாக அரங்கேற்றம் செய்து அரங்கேறி நிற்கின்றார்கள். இவர்களுக்கும் மிசசாகாவின் முதல் குழந்தை என்னுடைய மகன் தான். அவருக்கு ஒரே ஒரு கவலை, எத்தனையோ குழந்தைகளை மேடையேற்றி நான் அரங்கேற்றம் செய்து விட்டேன், நீங்கள் ஒரு சதமும் தர வேண்டாம், என்ற பிள்ளையை என்னிடம் நான் அரங்கேற்றம் செய்கின்றேன் என்று கூடி கேட்டார்கள். அதற்கு மிகவும் நன்றி. ஆனால் நாங்கள் அவரோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம். நீண்ட பயணம். அவர்களுடைய கனவு கூடுதலானது. அதுதான் என்னை ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனி இந்த தமிழீழத்திற்கும் என்னால் திணிகளவு பயனேனும் உண்டென்றால் செத்தொழியின் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற ஒரே கொள்கையோடு வாழுகின்ற ஒரு கலை குடும்பம் என்றால் அவர்கள் நாம் கூற வேண்டும். அவர்கள் நினைத்திருந்தால் எத்தனையோ வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். குழந்தைக்கு மருத்துவ தொழில் இருக்கின்றது, அவர் மருத்துவ தொழில் இருக்கின்றார், மகன் வேறு ஒரு தொழிலில் இருக்கின்றார். அதிலேயே ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அதை இல்லை, எல்லா கலைகளையும் ஓரிடத்தில் இருத்தி அதை இன்னும் தமிழோடு இசையையும் சேர்த்து நடனத்தோடு சேர்த்து மட்டுமல்ல நாடக கலையையும் எடுத்து சென்று படக்கலை அதை மூவியாக ஆக்கி கூட அதை அளிக்கின்ற தன்மை அவர்களிடம் இருக்கின்றது. எனவே இவர்களுடைய கலையும் இவர்களுடைய செயலும் இவர்களுடைய நம்பிக்கையும் மேன்மேலும் வளர்ந்து எங்கள் நாட்டுக்கும் மொழிக்கும் எங்கள் மக்களுக்கும் எங்களுக்கும் இந்த சேவை நீடிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த கவிகளாய மீண்டும் 100 ஆண்டு காலம் 100ஆண்டு விழாவை மீண்டும் சந்திக்க வேண்டும் நான் என்று கூறிக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். டீச்சர் எனக்கு ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸாக தெரியும். ஸோ நான் இங்கே பிரம்டனுக்கு மூவ் பண்ணி 18 இயர்ஸ். ஸோ இவங்க படித்தது எங்கள் பிரதர், இந்த கிட்ஸ் மகள் எல்லாரும் படித்தவங்க. அப்புறம் கொஞ்சம் காலத்தில் அவங்க ஸ்கூல் பிஸி அது இது நான் ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணுறது எனக்கு பிஸியாக போனது, அதில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அவருக்கு நான் சொல்லியிருக்கேன் கிரேட் 12 முடிச்சுட்டு கண்டினியூவாக படிக்க சொல்லி இதை அவன்கிட்ட விருப்பம். ஸோ டீச்சர் வந்து மோஸ்ட்லி இந்த பங்க்சுவாலிட்டி, பிள்ளைகளோட அன்பாக்கலாங்கிறது, அவனை படிப்பிக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது டீச்சர். அப்போ இவங்க ஆனால் ஸ்ட்ரிக்ட் மீன்ஸ் அந்த பிள்ளைகளோட அன்பாக இருப்பா. அவங்க அந்த கிளாஸ் ஓடினாலும் இந்த மாதிரி மிஸ் பண்ண மாட்டான். நான் கொண்டையோட லேட்டாக போனாலும் என்னோட குழம்பி கொண்டு இருப்பா. டீச்சர்
அடுத்த இதில் வந்து திரும்ப நான் படிக்கணும் அதுன்னு சொல்லி பட் டீச்சர்கிட்ட இது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் முதல்ல டீச்சர்கிட்ட இதுகள் எனக்கு தெரியாதப்ப நாங்கள் இங்கே வந்த புதுசு பிரம்டன் ஏரியாவுக்கு டீச்சர் பற்றி நான் தமிழ் ஸ்கூலில் என் மகள் முதல் படித்த நேரம் அந்த டீச்சர்னு சொல்லுவாங்க டீச்சராக மூவ் பண்ணி வரான் பிரம்டனுக்கு ஃபேமஸான டீச்சர் ஹெனஹாலமாக தான் இந்த இதில் நிறைய காலம் கிளாஸஸ் எடுத்து வந்துருக்குறாங்க இங்கே பிள்ளைகளை விடுமோட அப்பா சொன்னவா அந்த டைமில் தான் நாங்கள் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணாங்க really thank teacher and invite பண்ணினதுக்கு எங்களுக்கு நாங்கள் வந்ததுக்கு ஐ ப்ரவுட் ஃபார் வெரி நைஸ் ஸ்டூடியோ really நல்லா இருக்குது ஸோ எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாத்துலையும் வந்து டீச்சர்கிட்ட படித்து முன்னோடும் நல்லா இருக்கணும் ஒரு டிசிப்ளின் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது ஸோ ஒரு கலையை கற்றுக்கொள்வது அந்த கலை என்பது ஸோ ஒரு அழியாத ஒரு காவியம் ஸோ அதை கற்று அதிலிருந்து இந்த கல்ச்சர் பிள்ளைகள் நாங்கள் யோசித்ததெல்லாம் படிக்கிறபடியே தான் பிள்ளைகள் அந்த பண்பு கலை அப்படி ஊற்றிட்டு போகணும் அவங்க ஒரு கோயிலுக்கு போய்க்கு அப்படி போகணும் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் போய்க்கு ஒரு தமிழ் ப்ரோக்ராம் போய்க்கு அப்படி போகணும் என்ற இதெல்லாம் இந்த கலையிலிருந்து தான் அது உருவாகுது அப்படி பார்க்க டீச்சரும் அந்த அதில் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பா ரைட் நாங்கள் நைஸ் எனக்கு இது வந்தது சந்தோஷம் தேங்க் டீச்சர் அடுத்தது I want to invite Pravini to come and give a speech. I just want to say she is my little cousin, baby cousin, and I'm really proud of her. She really took dance to the next level, and really amazing. And Navini, you come to the center. Navini is not here today, but even both sisters ரெண்டு பேருமே டான்ஸ் அரங்கேற்றம் உண்டாச்சேலவ சின்ன வயதுல இருந்து என்னுடைய baby sisters or my children மாதிரி வளர்ந்தவன். And they did an amazing job in the Aragetram, and they took dance to the next level. I have seen their videos in Instagram, right? Yeah, so they don't do the traditional Bharatanatyam, but they have modified it and presented in a different way, very creative. Right, that is very appealing to the young generation. அதாவது பழைய பாட்டுகளுக்கும் ஒரே ஸ்டைலில் செய்கிறதும் எல்லாருக்கும் அப்பீல் ஆகாது, especially to the mainstream Western crowd and other cultural people. It may not be very appealing, but these girls and a set of others have modified Bharatanatyam in a different way, have incorporated other dance forms into it, and have been very creative and continuing to do more. Dance oda mattum nirthama Pravini is doing movies, and she is exploring different options in the field. Thank you, Kidamaka. Kidamaka சொன்ன மாதிரி நானும் அக்காவும் கவன்கலால இந்த பேபிஸ் மாதிரி தான் வளர்ந்த நாங்கள். Every Saturday, every time we had programs, I think like all the girls, we saw each other like every week. So it was a big part of our childhood, and Kidamaka சொன்ன மாதிரி we have continued to dance and learn different art forms and continue to honor dance in our life, and it really started here at Kavan Kalaria. So big congratulations for this grand opening. I'm so excited for what's to come. And I think a lot of kids, like, they don't want to go because their parents force them. They're like, I don't want to go. And I definitely had that phase, but I'm so grateful that I stuck through it, because it not only taught me dance, but taught me discipline and consistency and how to respect something that's bigger than you. And I think that plays a role inside of dance and in my career, but also outside of it. So I would highly encourage all of you guys to continue dancing. Don't be afraid to break the barriers, try new things, invent things. Who cares? Just have fun with it. Yeah, congratulations. Thank you for having me. எனது கணவர் செந்தூரன் இந்த கலையை நாங்கள் வளர்க்குறதுக்கு very supportive in every way. அது ஈவன் நாங்கள் மதம் என்று பார்க்க நாங்கள் ரெண்டு பேருமே வித்தியாசமான. He is the one who did all this decoration. He was very supportive